சீமான் வீட்டில் நடந்த சம்பவம் எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு. சீமான் வீட்டில் விசாரணை கடிதம் காவல்துறையினரால் ஒட்டப்பட்டது. அதாவது நீலாங்கரை ஆய்வாளர் ஒட்டியுள்ளார். அது அவர் கடமை. பின்பு இந்த ஒட்டப்பட்ட நோட்டீஸை காவலர் கிழித்து எறிந்துள்ளார்கள். காவலர் மற்றும் பலர். அது கிழிக்கக்கூடாது. அதை சீமான் அவர்கள் நேரில் பார்த்த பின்பு கிழிக்கலாம், கிழிக்கக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்க. இதுல காவல்துறை என்பது திமுக காவல்துறை அப்படிதான் இருக்கும். தேவையில்லாம போய் அவங்கள்ட்ட சண்டை போட்டு அடிச்சு இழுத்துட்டு போய் சாதி பெயரை சொல்றது. சாதி பெயரை சொல்றதுக்கு நீ யாரு? சரி பரவாயில்ல, சொல்லிட்டு போய் எங்க கூடயே பேசின ரைட் கூட. இந்த சம்பவம் இங்க மட்டும் இல்லை, எனக்கே நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த போட்டோவில் பாருங்க, இவன் பேரு பாலமுருகன். இவர் அயனாவரத்தில் இருக்கார். இவர் என் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாரு சென்னை எக்மோர் நீதிமன்றத்தில். அந்த வழக்குக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும், இதில் உண்மைத்தன்மை அறிந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது அயனாவரம் காவல் நிலையம் போகுது. அயனாவரம் காவல் நிலையத்திலேருந்து என்னுடைய அலுவலகத்தில் நோட்டீஸ் விட்றாங்க. உடனே எங்கள் பணியாளர்கள் பார்த்துட்டு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. ஓகே, நானும் ஆய்வாளர் லைனில் போய் விசாரணைக்கு வரேங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் அந்த நோட்டீஸை ரிமூவ் பண்ணிட்டோம். அது மாதிரி விசாரணைக்கு போனோம். பொய்யான வழக்குங்கள் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ இவர் மேலே 10 லட்சம் கேட்டு நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் சென்னை ஹைகோர்ட்டில். பார்த்து, அதாவது அவங்க கொடுத்த பந்தை அவங்களுக்கே திருப்பி அடிக்கணும். அதுதான் சட்டம். இதை தான் நாம் தமிழர் கட்சிக்கு நண்பர்களுக்கும் நான் இதை தான் சொல்கிறேன். ஒன்னே ஒன்று என்னன்னா, திமுகவை எதிர்க்கணும்னு நீ முறையிலேயே நினைச்சினா எந்த வழியில் வேணாலும் உங்களை அழிச்சிருவாங்க. பல வழிகள் இருக்கு. இதுக்காக அவங்க ஒரு விங்கே வச்சிருக்காங்க. யார் யார் உண்மையா திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்லி ஒரு விங்கே வச்சிருக்காங்க. முதல்ல தொழில் ரீதியாக காலி பண்ணுவாங்க. அதுலேயும் பண்ண முடியல அப்படின்னா ஃபேமிலி வழியாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதையும் பண்ணலைன்னா மெடிக்கல் வழியாக டார்ச்சர் பண்ணுவாங்க, விஜயகாந்த் அண்ணா மாதிரி. இதெல்லாம் தாண்டி இன்னும் பல வகையில் நெருக்கடி கொடுப்பாங்க. இதெல்லாம் நின்று சமாளிக்கணும். அவங்க விட்ட பந்தை அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும். அப்பதான் நிற்க முடியும். காவல்துறை என்பது பொதுவாக செயல்படணும். இவங்க எல்லாமே திமுக அடியாட்கள். இப்போ நீதிமன்றம் சொல்றாரு அண்ணன் அரே சீமான் அவர்கள். நீதிமன்றம் என்ன நடக்குது? அரசியல் கட்சி வழக்கு பதிவு செஞ்சா உடனே விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. உடனே விசாரணை நடைபெறுது. என்ன மாதிரி அப்பாவி மக்கள் போட்டாக்க அது உடனே எடுக்கிறது கிடையாது, நம்பர் ஆகிறது கிடையாது, விசாரணைக்கு வர்றது கிடையாது. தீவுல வர வேண்டியது இருக்கு, தீவுலையும் வரமாட்டாங்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கோர்ட்டையே இவங்க விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க சொல்றதுதான் கோர்ட்டையே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை இருக்கிறது. இதை நீதி அரசர்கள் உடைக்கணும். எந்த கேஸா இருந்தாலும் லைன்ல வா அப்படின்னு கொண்டு வரணும். அது அரசியல் கட்சி பிரமுகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லைன்ல வா அப்படின்னு கொண்டு வரணும். அவங்க கேஸை எடுத்துக்கிறீங்க, எங்க கேஸை போட்டு வர்றீங்க. இதுதான் நீதியா? இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு நீதி அரசர்களும் இதுக்கு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.